Dear students, welcome. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா அவுட் ஆஃப் பிளேன் எசென்ட்ரிசிட்டியில் ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அவுட் ஆஃப் பிளேன் எசென்ட்ரிசிட்டியில் வந்து என்னன்னா ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது வந்து லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் பிளேன் எசென்ட்ரிசிட்டியில் இன்னொரு ப்ராப்ளம் வந்து பார்க்குறோம். ஸோ ப்ராப்ளம் வந்து என்னன்னா 50 mm diameter solid shaft is welded to a flat plate as shown in figure. If the size of the felt வந்து என்ன சொல்லியிருக்காங்க 15 mm சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் தி மேக்ஸிமம் நார்மல் அண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் இந்த வெல்டு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ சைஸ் ஆஃப் த வெல்டு அப்படின்றது வந்துன்னா ஹச்சோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ சிக்மா மேக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ டவு மேக்ஸ் வந்து என்னன்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ அவங்க வந்து டயக்ராம் பார்க்குறோம். ஸோ இப்போ வந்துன்னா ஒரு பிளேட் இருக்குது. ஒரு பிளேட்டில் வந்துன்னா சாலிட் ஷாஃப்ட் வந்துன்னா நமக்கு வந்து வெல்ட் ஆயிருக்கு. சரியா? ஸோ அப்போ கிராஸ் செக்ஷன் ஆஃப் த வெல்ட் வந்துன்னா நமக்கு வந்து சர்க்குலர் கிராஸ் செக்ஷன். ஸோ டயாமீட்டர் டியோட வேல்யூ வந்து லோடு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? லோடு வந்துட்டுனா 10 kN கொடுத்துருக்காங்க. லோடு இஸ் ஈக்குவல் டு 10 kN 10 × 10⁻³ நியூட்டன். டயாமீட்டரோட வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50 mm சொல்லியிருக்காங்க. டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 50 mm சொல்லியிருக்காங்க. ஸோ எசென்ட்ரிசிட்டின்றது வந்து என்னன்னா 200 mm சொல்லியிருக்காங்க. E is equal to 200 mm. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் வந்துட்டு அவுட் ஆஃப் பிளேன் எசென்ட்ரிசிட்டியா இல்லை இன் பிளேன் எசென்ட்ரிசிட்டியா அப்படின்றது வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுனா ஸோ இங்கே வந்துன்னா வெல்டு ரீஜன் வந்து இந்த பிளேனில் ஆக்ட் ஆகுது. லோடு வந்துன்னா இந்த பிளேனில் வந்து ஆக்ட் ஆகுது. சரியா? ஸோ வெல்டு ரீஜன் இந்த பிளேனில் ஆக்ட் ஆகுது. லோடு வந்து இந்த பிளேனில் ஆக்ட் ஆகுது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பிளேன்ஸில் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ வெல்டு ரீஜனும் லோடு டிஃப்ரெண்ட் பிளேன்ஸில் வந்து ஆக்ட் ஆகிறதுனால இந்த ப்ராப்ளம் வந்து என்னன்னா அவுட் ஆஃப் பிளேன் எசென்ட்ரிசிட்டி. ஓகே. இந்த ப்ராப்ளம் வந்துட்டு அவுட் ஆஃப் பிளேன் எசென்ட்ரிசிட்டி. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்தோடனே கொஸ்டினில் வந்து என்ன அவுட் ஆஃப் பிளேன் எசென்ட்ரிசிட்டியா இல்லை இன் பிளேன் எசென்ட்ரிசிட்டி அப்படின்றதுலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ டயக்ராம் வச்சு நம்ம தான் வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெல்டு ரீஜன் ஒரு பிளேனில் இருக்குது. லோடு வந்து ஒரு பிளேனில் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் பிளேன்ஸில் இருக்கனால இது வந்து என்னது அவுட் ஆஃப் பிளேன் எசென்ட்ரிசிட்டி. ஓகே. ஸோ கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைஸ் ஆஃப் தி வெல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. H is equal to 15 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் பிளேன் எசென்ட்ரிசிட்டி அப்படின்றது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா ஸோ அவுட் ஆஃப் பிளேன் எசென்ட்ரிசிட்டியில் ரெண்டு ஸ்ட்ரெஸ் வந்து கால்குலேட் பண்ணும். ஒன்று வந்துன்னா பிரைமரி ஸ்ட்ரெஸ், இன்னொன்று வந்துன்னா செகண்டரி ஸ்ட்ரெஸ். பிரைமரி ஸ்ட்ரெஸ் வந்து என்னது ஷியர் ஸ்ட்ரெஸ். செகண்டரி ஸ்ட்ரெஸ் வந்துன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஓகே. ஸோ பிரைமரி ஸ்ட்ரெஸ் அப்படின்றதுனா டைரக்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ பிரைமரி ஸ்ட்ரெஸ்ன்றது டைரக்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸோட ஃபார்முலா டவ் இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. சரியா? டவ் இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. ஏன்றது வந்துன்னா ஏரியா ஆஃப் தி வெல்டு. ஏவோட ஃபார்முலா வந்து என்னன்னா 0.707 × H × L. எல்ன்றது வந்து என்னது லென்த் ஆஃப் தி வெல்டு. ஓகே. எல்ன்றது வந்துன்னா லென்த் ஆஃப் தி வெல்டு. H வந்து என்ன கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னா நமக்கு வந்து என்ன லென்த் ஆஃப் தி வெல்ட் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ லென்த் ஆஃப் தி வெல்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னா லாஸ்ட் ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கொயர் செக்ஷனாக இருந்துச்சு. அதனால வந்து என்ன டேரெக்டாக லென்த் வந்து அதுலேருந்து எடுத்துக்கிட்டோம். ஓகே. ஸ்கொயர் செக்ஷனாக இருந்தனால நமக்கு வந்து என்ன டேரெக்டாக அதுலேருந்து லென்த் எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து என்னென்னா வெல்ட்டோட செக்ஷன் வந்து என்னென்னா நமக்கு வந்துட்டு சர்க்குலர் செக்ஷனாக இருக்குது. சரியா? ஸோ சர்க்குலர் செக்ஷன் அப்புறம் லென்த் எப்படி எடுக்கிறது அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி ஷாஃப்ட். ஓகே. ஸோ லென்த் வந்து எப்படி இருக்கும்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி ஷாஃப்ட் L is equal to π × d. ஓகே. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி ஷாஃப்ட் அப்போ π × d. dன்றது வந்து டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட். ஓகே. ஸோ அப்படின்றப்ப வந்துன்னா A is equal to 0.707 × Hோட வேல்யூ வந்துன்னா 15 π × d வந்து என்னதுன்னா 50 mm. ஸோ டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட் வந்துன்னா கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. 50 mm டயாமீட்டர் ஷாஃப்ட் அப்படின்றது வந்து கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்ராம்லேயும் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லுன்றது வந்துன்னா சர்க்குலர் செக்ஷனால. ஸோ வந்துன்னா ஸோ ஏரியா கால்குலேட் பண்ணும்போது எல் வந்து என்ன கிராஸ் செக்ஷனோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து என்ன பண்ணணும் எல் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே. ஸோ வந்துன்னா 0.707 × 15 × π × 50 போடும்போது ஏரியா வந்து 1665.9. ஓகே. தென் இது வந்து இதுலேருந்து என்ன கால்குலேட் பண்ணுறோம் ஷியர் ஸ்ட்ரெஸோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்துன்னா லோடு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10 kN வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 10 × 10⁻³ / 1665.9. ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸோட வேல்யூ வந்து எவ்வளோ வருதுன்னா 6 Nm². ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகே. இது வந்து என்ன பிரைமரி, இது வந்து என்ன செகண்டரி. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து அவுட் ஆஃப் பிளேன் எசென்ட்ரிசிட்டினா என்ன பண்ணணும் அவுட் ஆஃப் பிளேன் எசென்ட்ரிசிட்டினா பிரைமரி ஸ்ட்ரெஸ் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். செகண்டரி ஸ்ட்ரெஸ் வந்துட்டு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ செகண்டரி ஸ்ட்ரெஸ் வந்து என்னது பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா என்ன சிக்மா B is equal to M/Z. எம்ன்றது வந்துன்னா பெண்டிங் மூமெண்ட். ஓகே. எம்ன்றது வந்து பெண்டிங் மூமெண்ட். ஃபார்முலா என்னன்னா லோட் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ லோட் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ன்றது வந்து என்னன்னா எசென்ட்ரிசிட்டி. இங்கே வந்து லோடு இன்ட்டு அதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ன்றது வந்துன்னா எசென்ட்ரிசிட்டி.
ஓகே, லோடு இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து எசென்ட்ரிசிட்டி. ஸோ அப்போ லோடு அப்படின்றதுன்னா 10 × 10⁻3, எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ வந்து என்னன்னா 200 mm. சரியா, நமக்கு வந்து டயக்ராமில் கொடுத்துருக்காங்க 200 mm. சரியா, ஸோ சப்ஸ்டிட் பண்ணும்போது எம்மோட வேல்யூ வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ அடுத்து என்னன்னா இசட்டோட வேல்யூ வந்துட்டு நம்ம இது பண்ணணும். ஸோ இசட் வந்து இது பண்ணுறதுக்கு என்ன இது செக்ஷன் மாடலஸ் வந்து நம்ம வந்து செக்ஷன் மாடலஸ் இசட்டோட வந்து எப்படி இது பண்ணணும்னா டேட்டா புக்லேருந்து பேஜ் நம்பர் 11.5, பேஜ் நம்பர் 11.5 அண்ட் 11.6. ஓகே, ஸோ இந்த பேஜஸில் வந்து நம்மளோட கிராஸ் செக்ஷன் வந்து எங்கே மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு இசட்டோட ஃபார்முலா வந்து நம்ம வந்து நோட் பண்ணணும். ஸோ இப்போ பேஜ் நம்பர் 11.6 எடுத்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 11.6 எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து என்ன சர்க்குலர் செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, இங்கே ஒரு சர்க்குலர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2 சர்க்குலர் செக்ஷன், இன் பிட்வீன் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு அது தேவையில்லை, நமக்கு ஒரே ஒரு சர்க்குலர் செக்ஷன் தான். ஸோ சர்க்குலர் செக்ஷன் அதோட இது வந்து என்னது, ஸோ அதோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, பிளேன் வந்துன்னா எக்ஸ் பிளேன் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ அப்போ இசட்டோட இது வந்து என்னது πd²/4. ஓகே, பை இசட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இசட்டோட இது பார்க்குறோம், இசட் இஸ் ஈக்குவல் டு πd²/4. நமக்கு வந்து இங்கே வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகுது, அதனால பெண்டிங் மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ இன் கேஸ் ஆஃப் ட்விஸ்டிங் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுதுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், ஜேயோட வேல்யூ, அதாவது போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூ வந்து எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு πd²/4. ஓகே, ஸோ இந்த டேட்டா புக்லேருந்து எடுத்துக்கிறோம். இதே மாதிரி வேரியஸ் கிராஸ் செக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்போ டேட்டா புக்கில் வந்து இசட் இஸ் ஈக்குவல் டு πd²/4 வந்து எடுக்கிறோம். ஸோ πd²/4 இன்ட்டு 0.707 இன்ட்டு h. ஓகே, ஸோ இந்த இசட் மல்டிப்ளை பண்ணும், இசட் அண்ட் ஜே வந்து என்னென்னா மல்டிப்ளை இது பண்ணும்போது கால்குலேட் பண்ணும்போது என்ன, we have to multiply by 0.707 இன்ட்டு ஹச்சால் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு πd²/4 இன்ட்டு 0.707 இன்ட்டு h. பை இன்ட்டு டின்றது வந்து டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட் 50 mm the whole square divided by 4 இன்ட்டு 0.707 இன்ட்டு ஹச்சோட வேல்யூ வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, சைஸ் ஆஃப் தி வெல்ட் வந்து 15 mm. ஸோ அதில் வந்து இசட்டோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். தென் அதில் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோ வருதுன்னா, பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து m/z. ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸோட வேல்யூ வந்து 96 Nm/mm² வந்து வருது. சரியா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் சிக்மா மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு sigma b plus sigma b the whole square, square root of sigma b the whole square plus 4 into tau square. sigma b அப்படின்றது வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ், tau அப்படின்றது வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ ½ இன்ட்டு sigma b வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளவு 96 plus square root of 96 the whole square plus 4 into tauவோட எவ்வளோ வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸோட வேல்யூ 6. சரியா, ஸோ இதில் வந்து என்னன்னா சிக்மா மேக்ஸோட வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் டவு மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா பி ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு டவு ஸ்கொயர். ஸோ ½ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 96 ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு டவுவோட வேல்யூ வந்துன்னா 6. ஓகே, ஸோ 6 தி ஹோல் ஸ்கொயர் போடும்போது நமக்கு வந்து டவு மேக்ஸோட வேல்யூ, அதாவது மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸோட வேல்யூ வந்து நமக்கு வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸோட வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ கொஸ்டினில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து எய்தர் வெல்டோட சைஸ் வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க, நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. இல்லாட்டி ஏதாவது ஒரு மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ கொடுத்துட்டு சைஸ் ஆஃப் தி வெல்ட் வந்து கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. சரியா, எய்தரார் வந்து அப்படி நடக்கலாம். இன்னொன்று என்னன்னா கிராஸ் செக்ஷன் நமக்கு வந்து வேரி ஆகும். சரியா, கிராஸ் செக்ஷன் வெல்டோட கிராஸ் செக்ஷன் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இங்கே வந்து ஸ்கொயர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து சர்க்குலர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வெல்டோட கிராஸ் செக்ஷன் பொறுத்தும் நமக்கு வந்து என்னன்னா இங்கே வந்து ஏரியாவில் வந்து என்ன லென்த் ஆஃப் தி வெல்டோட இது வந்து என்ன சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இன்கேஸ் இது ஏதாவது டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா மெயில் பண்ணுங்கள். ஸோ இதோட நோட்ஸ் வாட்ஸ்அப்பில் வந்து என்ன, வாட்ஸ்அப் பிடிஎஃப்ல வந்து என்ன, வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன பிடிஎஃப் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.